இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்று ஸ்பெயின் தேசத்தில கரபந்தாள் என்று சொல்லப்படுகிற இடத்தில காட்சியளித்த தேவ அன்னையை பற்றி, குறிப்பாக 4 பெண் குழந்தைகளுக்கு காட்சியளித்த தேவ அன்னையை பற்றி நாம் தியானிக்கின்றோம். அம்மா காட்சியளிப்பதற்கு முன் 3 முறை மிக்கேல் சமரசு இந்த குழந்தைகளுக்கு காட்சியளித்து அம்மாவின் வருகைக்கு ஆயத்தப்படுத்தினார். அதற்கு பிறகு 4.5 ஆண்டுகள் நீடித்த இந்த தரிசனம் வழியாக அன்னை 3 காரியங்கள் மக்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். 1, ஒரு எச்சரிக்கை. 2, மிகப்பெரிய ஒரு அற்புதம். 3, ஒரு தண்டனை. அந்த தீயுருண்டை கீழே வரும் என்றும், அந்த தீயுருண்டை வழியாக மக்கள் நெருப்பு அவங்களை சுட்டரிக்காது என்றும், இது பார்த்த பிறகும் இதயத்திற்கு மனமாற்றம் இல்லாமல் பாவத்திலே நீடித்தால் தண்டிக்கப்படுவீர்கள் என்றும் அன்னை இந்த பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார். அற்புதங்கள் ஏன் கடவுள் நிகழ்த்துகிறார்? அற்புதங்கள் வழியாக மனமாற்றமும் அர்ப்பணமும் நடக்க வேண்டும். இதனால அன்னை பல இடங்களில் காட்சி தந்திருக்கின்றார். இந்த காட்சியின் உண்மையான நோக்கம் என்னவென்று இந்த தரிசனத்தில அன்னை வெளிப்படுத்துகிறார். ஒரு அற்புதம் நடக்கும் பொழுது, ஒரு காட்சி வரும் பொழுது மனம் மாற வேண்டும். அதன் வழியாக இறை பிள்ளைகளாக அவர்கள் உயர்த்தப்பட வேண்டும். இதுதான் எல்லா தரிசனங்களுடைய மைய கருத்து என்பது. அன்பார்ந்தவர்களே, இந்த 4 குழந்தைகள் அன்னையின் அருகில் இருந்த பொழுது அவர்கள் ஒளி உள்ளவர்களாக, அவர்கள் உள்ளம் ஆழமான மகிழ்ச்சியில் மூழ்கியவர்களாக இருந்தனர். ஒரு ஆத்மீய நிறைவு, முகத்தில் பயங்கரமான கலை. அன்னையோடு இணைந்து பயணிக்கும் பொழுது நமது வாழ்க்கையில் இருக்கிற சங்கடங்கள், கவலைகள், சோர்வுகள், சோதனைகள் போகும். அது ஒரு ஸ்பிரிச்சுவல் பிரசன்ஸ் தான் அன்னையின் பிரசன்னம் என்பது. அன்னை சிலுவின் அருகில் இருந்த பொழுது யோவான் நிறைவோடு இருந்தார். அன்னையின் தூய பிரசன்னம் இருந்த பொழுது மதலேன் மரியம்மாள் மனநிறைவோடு பயணித்தார். புனித பியோ தன்னுடைய வாழ்க்கை பயணத்தில துயரங்களும் சங்கடங்களும் ஒன்றுக்கு மேல் ஒன்றாக வாழ்க்கையில் கடந்து வந்து கொண்டிருந்த பொழுதும் அன்னையின் பிரசன்னத்தினாலே அந்த துயரங்களை எல்லாம் அன்போடு ஏற்றுக்கொண்டு சாட்சியாக மிகப்பெரிய புனிதனாக இந்த உலகத்திலே வாழ்ந்தார் புனித பியோ. அப்பொழுது நமக்கு என்ன தேவை? அன்னையின் அன்பு நிறைந்த அரவணைப்பு. அவள் நெஞ்சோடு நம்மை அரவணைத்து நமது முகத்தில ஒரு முத்தம் கொடுத்தால் முடிகிற பிரச்சனை தான் நமது குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை. உதாரி மகன் அன்னை கடவுளை தேடி வந்த பொழுது கடவுள் அவனை நெஞ்சோடு சேர்த்து அரவணைச்சு அவனுடைய நெற்றியில அன்பின் முத்தத்தை கொடுத்தார். ஒரு அன்பின் முத்தம் கிடைக்கும் பொழுது இல்லாமல் போகின்ற பிரச்சனைகள் தான் நமது குடும்பத்தில, என்னுடைய வாழ்க்கையில. அன்னையின் அன்பு நிறைந்த முத்தத்திற்கு முன்னாடி தகர்ந்து விடாமல் இருக்கிற பிரச்சனைகள் கிடையாது, துயரங்கள் கிடையாது, சங்கடங்கள் கிடையாது. அந்த முத்தம், அந்த அரவணைப்பு நமக்கு என்ன தரும் என்று கேட்டால், எப்பவுமே யாரையோ நம் கூட இருக்கு. எப்பவுமே என் அன்னை என்னோடு இணைந்து பயணிக்கிறார். யாரோ என்று சொல்ல முடியாது, என் தாய், தேவ தாய். அன்னையின் பிள்ளைகளே, நம் ஒவ்வொருவரும் அன்னையோடு இணைந்து பயணிப்போம். அன்னையின் கரங்களில நமது காயங்களையும் சங்கடங்களையும் அர்ப்பணிப்போம். இந்த அன்பின் பெயர்தான் பரிசுத்த தேவமாதா. இந்த அன்பின் முத்தத்தின் பெயர்தான் தேவ அன்னை. அன்னையோடு சேர்ந்து நின்று அன்னையினுடைய அபிஷேகத்தையும் ஆற்றலையும் நாம் வாழ்க்கையில பெற்றுக்கொள்வோம். கரபந்தாள் என்று சொல்லப்படுகிற இடத்தில பரிசுத்த மாதா
இந்த 4 குழந்தைகளுக்கு காட்சியளித்து தன்னுடைய அன்பே, தன்னுடைய ஆறுதலை வெளிப்படுத்தி அவர்களை உயர்த்தினார். அதனால் நாம் நம்மை முற்றிலுமாக அன்னையின் அற்புதகரங்களை ஒப்புக் கொடுப்போம். கரங்களை கும்பிடுவோம், கண்களை மூடுவோம். பரிசுதா தேவமாதாவே, துயரங்களும் சங்கடங்களும் நிறைந்த இந்த மண்ணுலக வாழ்க்கையில பாவம் தந்த காயங்கள் எங்களை விட்டு நீங்க வேண்டும் என்பதற்காக இறைமகனுடைய தூய இரத்தத்தினால் ஒவ்வொரு நிமிடமும் எங்களை கழுவியறலும். நாங்கள் இறை பிள்ளைகளாக மாற எங்களுக்கு துணை புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.